ஹாய். எங்க ஊர்ல இந்த மீனோட தலையும் முள்ளும் தனியா கிடைக்கிற மாதிரி தலையும் முள்ளும் கருவாடும் கிடைக்கும். எல்லா கருவாடையும் பெரும்பாலும் ஆளுங்க விரும்புவாங்க. ஆனா இந்த தலையும் முள்ளும் கருவாடை விரும்புறது இல்ல. ஏன்னா இதுல சதை வந்து கொஞ்சோண்டு தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். சின்ன வயசுல வந்து எங்க பாட்டியம்மா வாங்கிட்டு வந்து குழம்பு வைப்பாங்க. கருவாடு குழம்பு செய்யறப்ப இந்த வெள்ளரிக்காய் பச்சடி இல்லைன்னா அவியல் வந்து கண்டிப்பா இருக்கும். ரெண்டோட காம்பினேஷனும் பக்காவா இருக்கும். சேட்டனுக்கு வந்து முள்ளு கருவாடு அதிக இஷ்டம் இல்லாத காரணத்தால நான் வந்து எப்பவாச்சும் தான் செய்வேன். இந்த வாட்டியும் வழக்கம் போல மம்மி தான் கொடுத்து அமிச்சாங்க. வேணான்னு சொல்லியும் கேட்காம கொஞ்சமா கொண்டு போய் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சாங்க. அதுல பாதி எடுத்து தண்ணியில வந்து மூழ்க போட்டுட்டு வெள்ளரிக்காவை கட் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி கல்லுப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அது வேகிற டைம்ல கருவாடுக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். வழுதனங்காய், வாழைக்காய், சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சா சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் வதக்கிட்டு மசாலா சேர்த்து கருவாடையும் சேர்த்து கொட்டி கிளறிட்டு புளி தண்ணிக்கு கூடவே கொஞ்சம் தேங்காயம் வந்து தனியா அரைச்சு ஊத்தி நல்லா வந்து கொதிக்க விட்டு அப்படி வேக வச்சு இறக்கிட்டேன். மணமணக்க கருவாட்டு குழம்பு வந்து தயாராயிட்டு பச்சடி இன்னொரு சைட்ல வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து கலோரி கவுண்ட் எல்லாம் பார்க்கவே இல்லை. எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு அதிகமாவே சோற சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோல மீட் பண்ணட்டா. பாய்.